தொழுகைக்கு அவசியம் கட்டாயம் ஒழு. ஒழு இல்லாமல் எல்லா காலம் தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டான். எந்த தொழுகை இருந்தாலும் சரி, பரிசு தொழுகை இருந்தாலும் சரி, சுண்ணத் தொழுகை இருந்தாலும் சரி, நஃபில் தொழுகை இருந்தாலும் சரி, ஜனாசா தொழுகை இருந்தாலும் சரி. ஆனால் திலாவத்துக்கு சுஜூத் செய்றீங்களே, அதுக்கு ஒரு கட்டாயம் இல்லை. குர்ஆன் மனப்பாடம் செஞ்சுருக்கீங்க, அது ஓதிக்கொண்டு இருக்கீங்க. அந்த நேரத்தில் சஜ்தாவோட ஆயத்து வந்துச்சு, அல்லாஹ் அக்பர் சஜ்தா, ஒரே சுஜூத் தான் முடிவு. அதே போன்று ஷுக்ரோடைய சஜ்தா, நல்ல செய்தி ஏதோ கிடைச்சிச்சு உங்களுக்கு, நீ தான் கிளாஸில் ஃபர்ஸ்ட் நம்பர் வாங்கியிருக்கிற, அல்ஹம்துலில்லாஹ், உடனே சுஜூத்துக்கு செஞ்சீங்க, சுஜூத்துக்கு போனீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ஒது இருக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. இந்த 2 சுஜூத்துக்கு தேவையில்லை ஒது. பாக்கி எந்த தொழுகை இருந்தாலும் ஒது அவசியம். ஒன்று ஒது செய்வதற்கு ரொம்ப நேரம். இந்த சட்டை கையுடைய இது ஃபஸ்ட்டு லெஃப்ட் கை இது எடுக்கணும், அதை கூட கவனிக்கணும். எந்த கை இது ஒன்று எடுத்தாச்சு, இது வரைக்கும் எடுக்கணும், இது வரைக்கும் எடுக்கக்கூடாது. ரெண்டாவது இந்த கை உடைக்கணும். தண்ணீருக்கு சுத்தமாக தண்ணி இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். 1 லிட்டர் 3/4 லிட்டர் இருக்க போது, அல்ஹம்துலில்லாஹ். மிஸ்வாக்கு குச்சி, மிஸ்வாக்கு சிவாக்கு அல்லது மிஸ்வாக்கு, பல்லு சுத்தம் செய்யக்கூடிய குச்சி. அது வேப்ப மருந்து இருந்தாலும் சரி, அது மக்களை கொண்டு வராங்களோ அது இருந்தாலும் சரி, பரஷ் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு உசுக்கும் முன்ன அந்த பரஷ் செய்வது, அந்த மிஸ்வாக் குச்சி வைக்கிறது ஆண்களுக்கு பெண்களுக்கு சுன்னத்து, சிறந்தது, சவாப் நிறையா கிடைக்கும். அது சுத்தம் பண்ணி வச்சுட்டீங்க. இப்போ ஒசு ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கு. ஒசு ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன நிய்யத்து, உள்ளத்தில் ஒரு எண்ணம் கொள்ளலாம். எதுக்காக நீங்கள் இது கை கால அனுப்ப போறீங்க, அசுத்தத்தை போக்குவதற்கு ஒரு எண்ணம் வரணும். அசுத்தம் என்ன? ஒழு இல்லை, ஒழு முடிஞ்சு போச்சு, அது அசுத்தம். பாக்கி இங்கே அசுத்தம் இருக்கா, அங்கே அசுத்தம் இருக்கா, அதெல்லாம் கிடையாது. அசுத்தமான நிலைன்னா ஒழு இல்லாமல் நிலை. குளியல் அவசியமாக இருக்க, குளியல் இல்லாமல் நிலைக்கு அசுத்தம்னு சொல்லுவாங்க. அப்போ உது பற்றி நம்ம இருக்கு. அந்த அசுத்தத்தை போக்குவதற்கு நாம் ஒழு செய்ய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வர வேண்டியது. வாயால சொல்லக்கூடாது, அசுத்தத்தை போக்குவதற்கு நான் இந்த ஒழு செய்கிறேன் சொல்லக்கூடாது. அப்போ ஒது முறையில் ஒதுவோடு இருக்கீங்க, இருந்தாலும் கூட தொழுகைக்காக நான் ஒது செய்கிறேன் அப்படின்னு எண்ணம், வாயால சொல்லக்கூடாது. இதுக்கு நீயத்துன்னு பேர். நீயத்து உள்ளத்தின் எண்ணம், நீயத்தின். அது வாயால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது முடிஞ்சு போச்சு. இப்போ நின்று ஒசு செய்யலாமா? குழா இருக்கு, நின்று கூட ஒசு செய்யலாம். உட்காந்து ஒசு செய்யலாமா? உட்காந்து கூட ஒசு செய்யலாம். குஞ்சு ஒசு செய்யலாமா? சில இடத்துல குழா கீழே இருக்கு, குஞ்சு ஒழு செய்யலாம். கிபிலா நோக்கி தான் ஒசு செய்யலாமா? கிபிலா நோக்கி ஒசு செய்யணும்னு சொல்லி ஒன்றும் இல்லை. எந்த திசை இருந்தாலும் உட்காந்து ஒசு செய்யலாம். இதெல்லாம் முடிஞ்சு வச்சுங்களா? இப்போ நிய்யத்து செஞ்சியாச்சு. பிஸ்மில்லா அதான் ஓதணும். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் ஓதக்கூடாது, பிஸ்மில்லா. அப்போ ஒழு செய்ய ஆரம்பிக்கிறீங்க. இந்த தண்ணி இருக்குங்களே அப்படி நம்பிக்கை. இதுக்கு ஹிலால், இந்த விரல்களை விட்டு இந்த விரல்கள் ஹிலால் இந்த பேர். இது ஹிலால், இது செய்ய வேண்டியது 3 முறை அந்த மாதிரி ஆச்சு. 1 நீங்கள் அங்கே இருந்தால் சாட்சி, இங்கே சாட்சினா தண்ணியெலாம் கீழே போயிடாம எப்படி இருந்தாலும் செய்யலாம். அது ஹிலால் செஞ்சீங்கன்னா 1 முறை ஹிலால் செஞ்சால் போதும். 3 முறை ஹிலால் செஞ்சு அவசியம் இல்லை. இது முடிஞ்சு போச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இது ஒன்று முடிஞ்சு போச்சு. இந்த 2 கை அழும்புறதுக்கு முன்னே இதில் கை போடக்கூடாது தண்ணியில். இந்த 2 கை 3 தடவை அழிஞ்சிருக்கிறீங்க, ஃபிலால் செஞ்சுருக்கிறீங்க. இப்போ 2 கை சுத்தமாக இருக்கு. அதனால இதில் தண்ணியில் கை போட்டு தண்ணி எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடாது.
இந்த நகையெல்லாம் ஈரமாக இருக்கும். அதுக்கு இப்போ ஒசு செஞ்சீங்க, ஒசு செம்பிருக்கு அட்டை நகை ரொம்ப அழுந்து போச்சு, நகை அழுந்திக்கலாம். அப்போ ஒசு கூடமா அந்த ஓரத்தில் இருந்து தண்ணி அந்த நகத்தோடு போயிடுச்சா அர்த்தமே? பரவாயில்ல. நகை நீங்கள் வச்சுட்டீங்க, ஒசுக்கு பிறகு அந்த ஒசு முடியாது, அப்படி தான் இருக்கும். அந்த கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒன்று முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது செய்ய வேண்டியது என்ன இருக்குது? வாயு கொப்பளிக்கணும், மூக்கில் தண்ணி, ஒரு கையில் தண்ணி எடுத்துங்க, அரைவாசி வாயில், முக்கால்வாசி அரைவாசி வாயில், கொஞ்சம் மூக்கில் தண்ணி கொண்டு போகும்போது நிமித்தணும், உள்ள வரைக்கும் ஒரு தண்ணி போகணும், அல்லது மூச்சாலே எடுக்கணும் தண்ணி. சும்மா மூக்கு காட்டக்கூடாது, தண்ணி உள்ள போகணும் தண்ணி. இது 3 முறை செய்ய வேண்டியது. மூக்கில் தண்ணி இருக்கணும். நோம்பு இருக்கா, அப்போ அதிகமாக தண்ணி மேலே ஏற்றக்கூடாது, சும்மா கொஞ்சம் போகணும் தண்ணி. நோம்பு இல்லாத காரியம் அப்படி. அல்ஹம்துலில்லாஹ், இது 3 முடிஞ்சு போச்சு. இப்போ முகம் அலும்ப வேண்டியதாக இருக்கு. ஒரு கையில் தண்ணி எடுத்தால் போதும். இந்த நட்டி இங்கே